ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஹரி ஓம். போன வகுப்புல கேள்வி கேட்கறதுக்கு நேரம் கொடுக்கல, அதனால யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்டுக்கலாம். மகாபாரதம் நாம ஒரு கோணத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். வேற கோணத்துல யாராவது கேட்க விரும்புனா இலங்கை ஜெயராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். பொதுவாக அவருடைய சொற்பொழிவுகள் சாஸ்திரத்தை ஒட்டி தான் இருக்குது. சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அவரு. ஆனாலும் திருக்குறள் பரிமேழகர் உரையோட படித்தவர். பொதுவாக இந்த காலத்துல அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. எப்படி உபனிஷத்துக்கள் சங்கரர் உரையோட கிடைக்கிறவங்க அபூர்வமோ, உங்க மாதாஜி மாதிரி வரல் விட்டு எண்ணிக்கலாம் 1-2 பேர் தான் மலேசியாவிலே இருப்பாங்க. அத மாதிரி பரிமேழகர் உரையோட திருக்குறள் படித்தவர். கம்பராமாயணம், மகாபாரதம், தமிழ் இலக்கியங்கள்ல புலமை உள்ளவர். அவருடைய மகாபாரதம் இன்னொரு கோணத்துல தெரியணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கலாம், யூடியூப்ல கிடைக்கும். அப்புறம் நாம சொல்லியிருக்கிறோம், இந்து சமய நூல்கள், வேதம், உபனிஷதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு பலது இருக்குது. அதுல இதிகாசங்கள் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது மகாபாரதம். 2 இதிகாசங்கள், அதுல ராமாயணம் ஒண்ணு, மகாபாரதம் இன்னொன்னு. இதிகாசம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தோராயமா வரலாறு அப்படின்னு நாம மொழிபெயர்த்துக்கலாம். இப்ப நாம பார்த்தோம், துரியோதனன் பிறந்தான், பீமன் பிறந்தாரு, யுதிஷ்டர் பிறந்தார், இப்படிங்கிற கதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வியாச பாரதத்துல அவங்க இன்ன மாதிரி காலநிலைகள் இருக்கும்போது பிறந்தாங்க. அவங்க பிறக்கும்போது இன்ன ராசியா இருந்தது, இன்ன நட்சத்திரமா இருந்தது, இன்ன திதியா இருந்தது, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ராமாயண மகாபாரத நூல்கள்ல நிறைய ஜோதிட குறிப்புகள் இருக்கு. இன்னும் துல்லியமா சொல்றதா இருந்தா வானவியல் குறிப்புகள். ஏன்னா ஜோதிடம் சொல்லும் போது நம்ம ஜோசியம் பார்க்கறதுன்னு இன்னொன்னு வச்சிருக்கிறோம், பலன் சொல்றது. அது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜின்னு 2 இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இப்ப சொல்றது அஸ்ட்ராலஜி இல்ல, அஸ்ட்ரானமி. வானவியல் குறிப்புகள் இதிகாசங்கள்ல, வேதங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல இருக்குது. அந்த அடிப்படையில நீல்கண்ட் ஓக் அப்படிங்கிற ஒருத்தர் மகாபாரதத்தினுடைய கால நிர்ணயத்தை பண்ணியிருக்கிறார். நம்ம நாட்டு பஞ்சாங்கங்கள்ல, அதாவது பாரதத்தினுடைய பஞ்சாங்கங்கள்ல கலியுகாதி 5122 அப்படின்னு போட்டிருக்காங்க. நீல்கண்டு ஓக் இந்த வானவியல் குறிப்புகளை வச்சு அது சரிதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி கால அமைப்புகள் 5102 வருஷங்களுக்கு முன்னாடித்தான் இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல வந்திருக்க முடியும்.
அப்படின்ட்டு சொல்றாரு. ஸ்டெல்லேரியம்னு ஒரு ஆப் இருக்கு. அது கம்ப்யூட்டர்ல இலவசமாக கூட நம்ம போட்டுக்க முடியும். அந்த ஆப்ல நீங்க 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் அப்படி பின்னாடி போய் அந்த காலத்துல எப்படி சூழ்நிலை இருந்துன்னு பார்த்துக்க முடியும். 100 வருஷம், 200 வருஷம் முன்னாடி போயும் அந்த காலத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்க முடியும். கிரகங்கள் எங்க இருக்குது, நட்சத்திரங்கள் எங்க இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஒரு விதமான பிளானட்டோரியம் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். அந்த மாதிரி அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி கால நிர்ணயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மகாபாரதத்துல இப்படி வானவியல் குறிப்புகள் எல்லாம் உண்மையா இருக்கிறதுனால மகாபாரதமும் உண்மையா இருக்கணும்னு நமக்கு யூகிக்க முடியும். இது போக நமக்கு பல இடங்கள்ல தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக தகவல்கள் கிடைக்கிறது. அப்புறம் பல நாடுகளுடைய இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்குது. தாய்லாந்து அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இலக்கியங்கள்ல கூட குறிப்பு இருக்கு. மலேசியா ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன், கருடா ஏர்லைன்ஸ்னு பேருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கருடன் அங்க வர வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல வெளியே கூட கருடனை தான் நிறுத்தியிருப்பாங்கிற போட்டோ பார்த்துருக்கிறேன். சரி, எப்படியானாலும் இது நடந்த நிகழ்வுகளை ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதை சுவையோட சொல்லி இருக்கிறதாகத்தான் நாம எடுத்துக்க முடியும். நாம துரியோதனனை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். துரியோதனன் பிறக்கும் போதே தாய் தந்தையர்களுக்கு இருந்த ஒரு அரசு மேல இருக்கிற ஆசையினால பிறந்தவனா இருந்ததுனால துரியோதனனுக்கும் அந்த ஆசை இயல்பாகவே இருந்தது. அதனால பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரனுடைய 16வது வயசுல நாட்டுக்குள்ள வரும்போது அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு பொறாமை வந்துட்டது. அந்த பொறாமையினால அவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு அவன் முயற்சி பண்ணனா அந்த முயற்சிகளுக்கு எல்லாம் பீமன் அவனுக்கு ஒரு பெரிய தடையா இருந்தான். நான் இந்த இடத்துல பீமன் செய்த ஒரு விஷயத்த நான் சொல்லாம விட்டா அவரோட அது பாரபட்சமா இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். பீமன் பொதுவா ரொம்ப குசும்புக்காரன். அவனுக்கு அசாத்தியமான பலம் அப்படிங்கிறதுனால மாமரத்துல உட்கார்ந்து துரியோதன ஆதிகர்கள் எல்லாம் மாம்பழம் பறிச்சுட்டு இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் கொஞ்சம் சோம்பல், அதனால எனக்கு 2 பழம் போடும் இங்கிருந்து கேட்பான். அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுல இவன் அங்க மரத்தை பிடிச்சு உலுப்புவான், மரத்தை அசைப்பான். அப்படி அசைக்கும் போது மரத்துல இருந்து பழங்களும் விழும், துரியோதனனுடைய ஆட்களும் தம்பி வரலாம் உதிர்ந்து விழுந்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசு குறும்புகள் பீமனுக்கு இருந்தது உண்மை. அதனால துரியோதன கூட்டம் பாதிக்கப்பட்டது உண்மை. ஆனா அதனாலதான் அவனுக்கு இவங்களை பிடிக்கல, இவங்களுக்கு எதிராக காரியங்கள் செய்தான்னு ஒரு கள்ள காரணம், நொல்ல காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா மகாபாரதத்துல வியாசரே சொல்றாரு, அவன் சிறு வயசு குறும்புனால கெட்ட எண்ணம் எதுவும் இல்லாமலேயே பீமன் இந்த மாதிரி விஷயங்களை செய்தான்ங்கிற குறிப்பும் மகாபாரதத்திலே இருக்கு. அதனால ஒருவேளை பீமனுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? அவனுக்கு நான் சொன்னது மாதிரி பல தடவை அவனை கொல்ல முயற்சி பண்ணாங்கிற குறிப்பு மகாபாரதத்துல இருக்கு. 3 முறை மட்டும் இல்ல, அதிகமான குறிப்புகள் மகாபாரதத்திலே இருக்கு. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு அவன் துரியோதனன் கிட்ட சண்டைக்கு போனானோ அல்லது துரியோதனுடைய தம்பிகளை அதுக்காக வேண்டி தாக்குனானோ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னை கொல்ல முயற்சி பண்ணினாங்க, அதற்கு பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட பீமன் எங்கேயுமே நடந்ததாட்டு நாம பார்க்க முடியாது. அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டான், தம்பி மாதிரி பண்றது மன்னிச்சு விட்டுருமாக்கா அப்படின்னு சொன்னோட பீமன் அதை கேட்டுக்கிட்டு அவன் மறந்தே போயிடுவான். மறப்போம் மன்னிப்போம் தான் பீமனுக்கு எப்பவுமே ஒரு பெருங்குணமாக இருந்தது நாம பார்க்க முடியுது. இல்லையானா அதாவது குந்தியும் விதுரர் பீஷ்மர் மாதிரிப்பட்ட பெரியவர்களும் தர்மன் யுதிஷ்டிரன் மாதிரி அண்ணனும் பீமனை சமாதானப்படுத்தல அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடுவோம்னு சொல்லலைன்னா ஒருவேளை பீமன் தொடக்கத்திலேயே துரியோதனை சரி கட்டியிருப்பான். பீமனை இவங்க அடக்கி வச்சிருந்ததுனால துரியோதனனுக்கு குளிர் விட்டு போச்சு. அதனால துரியோதனன் மேலும் 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 தன்னுடைய கொடுமைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான்.
ஒருவேளை மகாபாரத யுத்தம் வரைக்கும் போனதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பெரியவங்க தார்மீகமானவர்களை காப்பாத்தாம அதார்மிகர்களை குடும்ப கௌரவங்கிற ஒரு போலி வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு மற்ற தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்காம விட்டது, தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிக்காம விட்டது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதுல துரியோதனனுடைய குணங்களை முளையிலேயே கிள்ளி எறியாதது கூட மகாபாரதத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுக்கு தூபம் போடுறதுக்கு சகுனி கர்ணன் எல்லாம் வந்து வாச்சாங்க. அதனால அவர் அதிகமா நடந்துகிட்டார். சில பேரு சொல்லுவாங்க துரியோதனன் வந்து நட்புக்கு ரொம்ப பெரிய இலக்கணம் அப்படின்னு. ஒரு பேச்சுக்கு அவர் நட்புக்கு சிறந்த இலக்கணம் வச்சுக்கிட்டால் அந்த பரம்பரைய பல ஜென்மங்களாக தன்னுடைய பலத்தினால காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய தாத்தாவான பீஷ்மரை அவன் மதிக்காத இடங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி குந்தியோ பஞ்சபாண்டவர்களோ எப்போதுமே அவன் விரோதம் பாராட்டினது இல்லை. அவருடைய அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. தாத்தாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டது இல்லை. சித்தியினுடைய சகோதரருடைய அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. அப்புறம் விதுரர் சித்தப்பா அவருடைய அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. இப்படி அவனை சுற்றி சுற்றி நீங்க பார்க்கும்போது அவனுடைய நலம் விரும்பிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. சொல்ல போனா சொந்த தந்தையான திருதராஷ்டிரரே பல சமயங்கள்ல அவனுக்கு நல்லா புத்தி சொல்லியிருக்காரு. திருதராஷ்டிரன் என்னதான் மோசமா இருந்தாலும் அப்பப்ப அவருக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் வரும்போதெல்லாம் அவர் அவனுக்கு புத்தி சொல்லுவாரு. ஆனா அவன் அதை கேட்டதில்லை. அதனால உண்மையிலேயே துரியோதனன் கிட்ட நல்ல குணங்கள் இருந்திருக்குமா இருந்தால், இல்லைங்கிறதுக்கு காரணம் நம்ம போன வகுப்புலயே பார்த்தோம். இருந்திருக்குமா இருந்தால் அவர்கள்ல ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தரையாவது சொன்னா அவன் கேட்டிருந்திருப்பான். ஆனா அவன் அந்த மாதிரி கேட்கல. அப்படிங்கிறதுல இருந்து ஒரு நட்பை மதிக்கக்கூடிய உயர்ந்த குணம் மட்டும் அவனுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நாம யூகிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப அந்த நட்பு எதனால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு நிகராக இவன்ட பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு ஒரு பகடக்காய் வேணும். அதுக்கு கர்ணன் மாட்டினான். அதனால கர்ணனை வச்சுக்கிட்டா அப்படின்னா நாம எடுத்துக்க முடியும். ஆனா அந்த மாதிரி ஒரு சுயலாபத்துக்காக வச்சிருந்த கர்ணனை அவன் சிறப்பாக நடத்தினான் அப்படிங்கிறது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நட்புக்கு உதாரணமா துரியோதனை சொல்றது அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதுக்கு கிருஷ்ணர் இருக்கிறாரு, குசேலன் இருக்காங்க, அவங்கள சொல்லிக்கலாம். அப்புறம் சகோதரர்கள், சிறந்த சகோதரர்கள்னு துரியோதனன் துஷாசனன் எல்லாம் சொல்லலாமான்னா, துச்சாசனன் வந்து எப்பவுமே ஜால்ரா தம்பி. மற்ற தம்பிமாரும் அப்படித்தான். துரியோதனன் என்ன செய்தாலும் பூம் பூம் மாடுன்னு பூஜை சாமி சொல்லுவாங்க. அது மாதிரி பூம் பூம் மாடு மாதிரி இப்படி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு. ஆனா அதுக்கு பதிலா பஞ்சபாண்டவர்கள் பக்கம் பாருங்க, 5 பேர் இருந்தாங்க. அதுல பீமன் மற்றவர்களும் கூட. ஆனா பீமன் எல்லா சமயத்திலையும் நமக்கு பழிச்சுன்னு தெரிகிறாங்கன்னா அவருடைய பேர் எடுத்தேன். அண்ணன் ஒருவேளை தப்பா செய்கிறான் அப்படின்னா அவங்க தட்டி கேட்பாங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும்னு அறிவுரை சொல்லுவாங்க. அதுக்கும் மேல அண்ணன் மனசை மாத்திக்கல, இல்ல இப்படி செய்யணும்னு சொன்னாரு, அதை உத்தரவா அப்பாவுடைய உத்தரவு மாதிரி எடுத்துக்கிட்டு நடப்பாங்களே தவிர எப்போதுமே அவர்கள் அண்ணனுக்கு செய்யற எல்லாத்தையும் சரின்னு ஆமான் சாமி போட்டதில்லை, ஜால்ரா அடிச்சதில்லை. ஆனா துரியோதனுடைய விஷயத்துல அப்படி தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறது திருவள்ளுவர். ஒரு ராஜாவை சரி எது தப்பு எதுன்னு சொல்லி திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த ராஜா தானாகவே கெட்டு போயிடுவான் அப்படின்னு. அத மாதிரி தானாகவே கெட்டு போனதுதான் இந்த துரியோதனன். ஏன்னா அவனை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தட்டி கேட்கறவங்க யாரையும் அவன் மதிச்சதில்லை. விதுரரை ஜாதி சொல்லி குலம் சொல்லி தரக்குறைவா பேசியிருக்கிறான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீஷ்மர் துரோணர் எல்லாம் பேசியிருக்கிறான். அவன்கிட்ட திட்டு வாங்காத, அதாவது அவனுக்கு ஜால்ரா போட்டா அவனுக்கு நல்லவங்க அவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவனுக்கு ஜால்ரா போடாதவங்களை அவன் கொண்டாட மாட்டான். துரியோதனுடைய லாஜிக் ரொம்ப சிம்பிள். கர்ணன் எப்பவுமே அவனுக்கு ஜால்ரா போட்டான், அதனால அவன் கர்ணனை வச்சு கொண்டாடிக்கிட்டானே தவிர அதுக்கும் நட்புக்கும் எந்த சம்பந்தம் இருக்குன்னு நாம பார்க்க முடியல. இந்த
துரியோதனனுக்கு ஏற்கனவே இருக்கிற எரிகிற நெருப்புல எண்ணெய் விடுறது மாதிரி ராஜசூய யாகம் நடக்கும்போது ஒவ்வொரு நாட்டில இருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாம் குறிச்சு வைக்கிற, அடுக்கி வைக்கிற, ஒழுங்குபடுத்துற வேலையை கொடுத்தாங்க. ஒரு ஸ்டோர் கீப்பர் மாதிரி. அப்போ ஏற்கனவே இவன் பொன்னாசை பொருளாசை பிடிச்சவன். அதுல ஏராளமான செல்வங்கள் பல நாடுகள்ல இருந்தும் வர்றதை பார்த்து துரியோதனனுக்கு இன்னும் பேராசை அதிகமாச்சது. அதனுடைய விளைவாக அவன் சூதாட கூப்பிட்டான், சூதாடினாங்க, காட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத நாம சுருக்கமா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வகுப்புல. அப்ப துரியோதனனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கிட்ட சில நல்ல குணம் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவனால பஞ்சபாண்டவர்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத அவன் தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தான். அது அவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். வள்ளுவர் சொல்வாரு, தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நம்முடைய பலம் என்னன்னு தெரியணும், எதிராளியுடைய பலம் என்னன்னு தெரியணும், அவங்களுக்கும் நமக்கும் துணையா இருக்கிறவங்களுடைய பலம் எப்படி இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துக்கிட்டு தான் ஒரு காரியத்துல இறங்கணும் அப்படின்னு. இந்த கணக்கு போடுறதுல துரியோதனன் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ரொம்ப துல்லியமா இருந்திருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு அவனை பத்தி தெரியுமோ தெரியாதோ, அவனுக்கு தெரியுங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனா கண்டிப்பா அவனுக்கு பஞ்சபாண்டவர்களை பத்தி துல்லியமா தெரியும். அதாவது உலகத்துல 24 கேரட் தங்கம் உண்டுன்னா அது யுதிஷ்டிரன் தான். அந்த யுதிஷ்டிரம் போட்ட கோட்டை அவன் தம்பிமாரி யாரும் தாண்ட மாட்டாங்க. இதெல்லாம் அவன் துல்லியமா புரிஞ்சு வச்சிருந்தான். தொடக்கத்துல இருந்தே அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு இது தெளிவா தெரியுது. பாருங்க, ஒரு தடவை கொல்ல முயற்சி பண்றான், தப்பிச்சுக்கிட்டான். புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவான், அடுத்த தடவை கொல்ல போக மாட்டான், ஏன்னா மாட்டிக்கிட்டு அடி வாங்குவோம் அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியும் நம்ம மாட்டிக்கிட்டாலும் இவங்க நம்மள அடிக்க மாட்டாங்க, தம்பின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. அதனால அவன் திருப்பி 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 கொலை பண்ண முயற்சி பண்ணா. இந்த விஷயம் இவனுடைய ஒரு தம்பி யுயுத்சுன்னு அவனுக்கு பேரு, கொஞ்சம் தூரத்து சொந்தமான ஒரு தம்பி. அவனுக்கு கரணன் அப்படிங்கிற பேரும் உண்டு. கர்ணன் இல்ல, கரணன் அப்படிங்கிற பேரும் உண்டு. அந்த யுயுத்சு அப்படிங்கிறவரு பத்தி உங்களுக்கு இன்னொரு குறிப்பு சொல்லணுமா இருந்தா, கடைசியில மகாபாரத போர் வரும்போது தர்மபுத்திரர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி. நம்ம சண்டை தொடங்க போறோம், ஒருவேளை யாருக்காவது தான் அநியாயமான கட்சியில இருக்கிறோம், இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போகணும், அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வரணும், கட்சி மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர, நீங்க மாறிக்கிங்க அப்படி. ஏன்னா தர்மபுத்திரர் வேண்டா வெறுப்பா தங்கட்சியில யாரும் இருக்கிறத விரும்பல, நம்ம கட்சிக்கு வர்றதுக்கு நினைச்சிருந்து மாத்து கட்சியில போய் சேர்ந்தவங்களை இழக்கவும் விரும்பல. அதனால அப்படி ஒரு அறிவிப்பு பண்ணார். பண்ணின போது இந்த யுயுத்சு தான் அங்கிருந்து கட்சி மாறி இந்த பக்கம் வந்தான். ஏன்னா அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும் துரியோதனன் பீமனை கொல்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணான்னு தெரியும். அவன் அந்த சமயத்திலேயே பாண்டவர்கள்ட்ட சொல்லிட்டான். பாண்டவர்கள் குந்திட்ட சொல்லிட்டாங்க, குந்தி விதுரன் சொல்லிட்டாங்க, அவரு பீஷ்மர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால எல்லாருக்குமே இந்த விஷம் கொடுத்து கொல்ல முயற்சிக்கிற காலத்துல இருந்து துரியோதனுடைய நடவடிக்கைகள் தெரியும். அப்போ விஷம் கொடுத்து கொல்றது ஆதத்தாயிகளுடைய ஒரு அடையாளம். யாராவது விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க ஆதத்தாயி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஆதத்தாயின்னா மகா பாவம் பாவி அப்படிங்கிறார். அந்த மகா பாவிய விசாரிக்காமலே கொல்லலாம் அப்படின்னு நான் முன்னாடி வகுப்புல சொன்னேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்படி எல்லாம் கொல்ல முயற்சி பண்ணி முடியல, இளவரசு பட்டம் கட்டியாச்சு. அப்புறம் அவங்கள வாரணாவதத்துக்கு அனுப்பி அங்க அரக்கு மாளிகையில தீ கொளுத்தி கொல்ல முயற்சி பண்றாங்க. நெருப்பு மூட்டி கொல்ல முயற்சி பண்றதும் ஆதத்தாயினுடைய இன்னொரு குணம். அதுவும் இந்த துரியோதனன் செய்தான். ஒரு குற்றத்துக்கே விசாரிக்காம கொண்டலாம். ஆனா பஞ்சபாண்டவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவங்க பாருங்க. மறுபடி பீமனை கொல்ல முயற்சி பண்ண போதும் அவங்க பதிலுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்தது தீக்கொளுத்தி கொல்ல முயற்சி பண்ணாங்க, அதுக்கும் எந்த பழிவாங்கு நடவடிக்கையிலையும் பஞ்சபாண்டவர்கள் இறங்கல. அக்னிதோ கரதச்சைவ, நெருப்பு வைத்துக் கொள்கிறவன், விஷம் வைத்துக் கொள்கிறவன், இவர்கள் எல்லாம் ஆதத்தாயிகள் 2.
அதுக்கப்புறம் இவங்க பாஞ்சால தேசத்துக்கு போய் அங்க வைத்திருக்கக்கூடிய போட்டியில கர்ணன் முதலானவர்கள் எல்லாம் தோற்க எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு யாருமே ஜெயிக்க முடியலைங்கிற சூழ்நிலைக்கு பிறகு பிராமண வடிவத்தில் இருந்த அர்ஜுனன் போய் அந்த போட்டியில ஜெயிச்சு திரௌபதியை கல்யாணம் பண்றான். அந்த திரௌபதிய சூதாட்ட சமயத்துல இவங்க கேவலமா நடத்துறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு கொடுத்தா நமக்கு படிச்சுன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்களே, பீமன் வாரணாவதத்துல இருந்து 2 தோளுல அம்மாவும் அண்ணனும் யுதிஷ்டரனும் குந்தியும், 2 கையில 2 தம்பி, அம்மா வந்து தோளுல 2 தோளுலையும், அம்மா கழுத்துல 2 தோளுலையும் யுதிஷ்டரன் அர்ஜுனன், 2 கையிலையும் நகுலன் சகதேவன், இப்படி அத்தனை பேரையும் 5 பேரையும் தூக்கிக்கிட்டு வாரணாவத தீபிடிச்ச மாளிகையிலிருந்து பீமன் வரான். அந்த காட்டு வழி முழுக்க பீமன் தான் அவங்கள சுமந்துட்டு வரான். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பீமனுடைய சக்தியை நாம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, பீமன் எந்த அளவுக்கு அவங்க சகோதரர்களோட ஒரு மதிப்பும் மரியாதையோட இருந்தாங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பீமனுடைய குணத்தினாலதான் இவர்கள் பிக்ஷை எடுத்து கிடைக்கிற சாப்பாட்டுல பாதிய பீமனுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாரும் அவங்கவங்க பாதியை கொடுத்தாலும் பீமனுக்கு வேற நிறையாது அப்படிங்கிறத நம்ம பகாசுர வதத்துல பார்த்தோம். ஒரு வண்டி மாடு நிறைய கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப காலமா கொலப்பசியில இருந்தனால அதெல்லாம் சாப்பிட்டு அவன் பசியை தீர்த்துக்கிட்டான் அப்படின்னு. அப்படி கொலப்பசியில இருந்த காலத்துல தான் இவர்கள் ஒரு வனத்துல இருக்கிறாங்க. அங்க இடும்பன் ஒரு அசுரன் இருக்கான். அந்த ஹிடும்பன் அவனுடைய சகோதரி ஹிடும்பிய அனுப்புறான் இந்த இவங்களை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. வந்த ஹிடும்பி இவங்களை பிடிக்க மனசு இல்லாம இருக்கிறா. அதனால தாமதமாச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஹிடும்பன் வரான். வரும்போது பீமன் அவனோட சண்டை போடுறான். இந்த பீமன் சுமோ ரெஸ்லர் மாதிரி இருப்பாருன்னு நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சுமோ பைல்வான் மாதிரி கிடையாது இவரு. நல்ல ஆணழக நாட்டம் இருப்பார். எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, உலக அழகி உலக அழகன்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி உலக அழகனாட்டம் பீமன் இருப்பாரு. அவருடைய வயிறு ரொம்ப ஒடுங்கி இருக்கும், விருகோதரன், அதனால அவருக்கு ஒரு பேர் உண்டு. இந்த பீமன் ஹிடும்பன யுத்தத்துல கொண்டுறாரு. அப்போ அந்த ஹிடும்பி பீமன் கிட்ட, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு இப்ப ஆதரவு யாரும் இல்ல, என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது பீமன் அவகிட்ட சொல்றான், எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு அண்ணன் இருக்கிறான், அவர்களுடைய ஒப்புதல் இல்லாம நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். அம்மா அண்ணன் எனக்கு என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்றான். அப்புறம் அந்த ஹிடும்பி போய் குந்தி கிட்ட போய் பேசி, யுதிஷ்டர்கிட்ட பேசி சட்டம் வாங்குறாங்கிறது பிறகு. ஆனா பீமன் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எப்பவுமே முன்ன வச்சது இல்லை. அவன் ஒரு யோகி மாதிரி பீமன் நடந்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது பீமன் அப்படின்னா, தன்னை தேடி வந்த பெண்ணை கூட தாய் தனையனுடைய அனுமதி இல்லாம தீண்டாத பீமன் எங்க, தன்னுடைய தமையனுடைய சகோதரருடைய மனைவியான பாஞ்சாலிய சபையில முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து துகிலுரிய முயற்சி பண்ணன, தொடையில வந்து அமர சொன்ன துரியோதனன் எங்க அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்கணும். அதனால இப்படி பண்ணின நடவடிக்கையால துரியோதனன் 3வது ஆதத்தாயி விஷயத்தையும் செய்யறான். ஆதத்தாயி யாருன்னு சொல்லியிருக்கிறேன், நீங்க அதை கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நியாயமா வந்த உடனே அதை கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருந்தேன், மறந்து போயிட்டேன் கேள்வி கேட்கணுங்கிறத. 3வது விஷயமான ஆதத்தாயி விஷயத்தையும் செய்யறான். க்ஷேத்ரதார ஹரஸ் செய்வ 3, 4 ரெண்டையுமே சேர்த்து செய்யறான்.
முதல்ல சூதாட்டத்தின் மூலமாக அவருடைய செல்வத்தை, நாட்டை அபகரிக்கிறான், க்ஷேத்திரத்தை அபகரிக்கிறான். அதுக்கப்புறம் அவருடைய மனைவிய அபகரிக்க முயற்சி பண்றான். க்ஷேத்திர, பூமி, சொத்துக்களை அபகரிக்கிறது, தார, மனைவி அபகரிக்கிறது, ஹரஸ் செய்வ. அப்போ துரியோதனுடைய லிஸ்ட்ல இப்போ அக்னிதோ கரதஸ் செய்வ, க்ஷேத்திர, தார, ஹரஸ். ஸ்லோகம் இப்போ தடுமாறிட்டது, யோசிச்சு வரும்போது சொல்றேன். எப்படியாலும் க்ஷேத்திர, தார, ஹரஹ அப்படிங்கிறது 2, 3, 4. இப்ப 4 விதமான ஆதத்தாயி பாவம் செய்யலாம். ஞாபகம் வச்சுங்க. 1 பண்ணினாலே விசாரிக்காம கொல்லலாம். நீங்க ஒளிச்சிருந்து கொல்லுவீங்களோ, நேரடியா கொல்லுவீங்களோ, ராத்திரியில கொல்லுவீங்களோ, பகல்ல கொல்லுவீங்களோ, இதெல்லாம் கேள்வியே இல்லை. விசாரிக்காமலே கொல்லலாம். இவ்வளவும் செய்த துரியோதனனை பஞ்சபாண்டவர்கள் விட்டு வச்சாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை எங்க இருந்தது நாம யோசிக்கணும். சரி, காட்டுக்கு அனுப்பியாச்சு. காட்டுலயாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு விட்டானா? அவன் பார்த்தோம், ஒன்றிணைவார்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காப்பா, அதனால நான் வந்து கிராமத்து ஜனங்களை எல்லாம் கூட்டி கிராம சபைகள் நடத்த போறேன் அப்படின்னு அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு, ஏன்னா ஒன்றிணைஞ்சிருந்தா தான் கொரோனாவை கூட்ட முடியும் அப்படிங்கிட்டு இவன் காட்டுக்கு வந்த இடத்துல அந்த கந்தர்வன் சித்திரரத்தன் கிட்ட மாட்டிக்கிட்டான். கர்ணன் துண்டக்கான துணியா காணோன்னு பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓடிட்டான். ஆருயிர் நண்பன், எப்பனாலும் சரி சண்டை ஓடுவோம், நான் இருக்கேன். நான் சொன்னேன், இனிமேல் கர்ணன் நம்ம எப்பவுமே இந்த வார்த்தையால சொல்லணும், வாரத நான் பாத்துக்கிறேன், தாரத நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ணன் ஓடிட்டான். அப்புறம் அந்த காட்டுல இருந்த காட்டுவாசிகள் யுதிஷ்டங்கிட்ட போய் சொல்லி பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பி இவரை மீட்டு அனுப்புறாங்க. இதுக்கு பிறகாவது அவனுக்கு புத்தி வந்ததா அப்படின்னா வரல. அஸ்தினாபுரத்துக்கு துர்வாசர்னு ஒரு மகரிஷி வந்தாரு. வந்தவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு, காலையில வந்தாரு, நல்ல டிஃபன் எல்லாம் போட்டு, அவரு இந்த ஒரு விஷயத்திலையும் துரியோதனன் திறமசாலி. பஞ்சபாண்டவர்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவன் திறமசாலி. இதே மாதிரி உபசரிக்கிறதுல, ஆள என்ன சொல்றது, ஆள மயக்கிறதுல, ஏமாத்துறதுல அவன் கெடுகட்டி. இந்த துர்வாசரை உபசரிப்புன்னு உபசரிச்சு மகிழ்விச்சுட்டான். அதனால அவரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டார். கேட்டா என்ன சொல்லியிருக்கலாம், நான் இந்த ராஜ்யத்தை என்னைக்கு ஆளணும், அதுக்கு ஒரு வரந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். புத்திசாலியா இருந்தா அப்படி செய்திருக்கலாம். நான் என்ன சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இறக்கணும். அத மாதிரி துரியோதனன் கேட்டான், நீங்க தயவு செய்து காட்டுல என்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் போய் உங்களுடைய அருளை கொடுக்கணும். ஒரு மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு போனீங்கன்னா சரியா இருக்கும். 10 மணி 12 மணிக்கு போயிடக்கூடாது. 1 மணி 2 மணிக்கு போய், ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா ரஷ் தீந்துரும், கொஞ்சம் லேட்டா போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வர கேட்டான். இவனுக்கு நம்பிக்கை என்னன்னா, அவர் லேட்டா போனார்னா திரௌபதி பாத்திரத்தை எல்லாம் கழுவி கமத்திடுவா. அவகிட்ட அக்ஷய பாத்திரம்னு ஒண்ணு இருந்தது. இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. கலியுகத்துல கலி புருஷன் எங்கெல்லாம் இருப்பாருன்னு சொல்லும் போது மகாபாரதத்துல அவரு தங்கத்துல இருப்பாராம். சூதாடுற இடத்துல இருப்பாரு, கள்ளு குடிக்கிற இடத்துல இருப்பாரு, இப்படின்னு ஒரு லிஸ்ட் வருது. அதுல ஒரு இடம் தங்கம் இருக்கிற இடம். முதல்ல ஒரு 4 இடம் கேட்டு வாங்கினாரு, அதுல ஒரு இடம் தங்கம் இருக்கிற இடம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த அக்ஷய திருதியைக்கு நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு வந்துடுவீங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. இந்த தடவை அக்ஷய திருதி எங்க ஊர்ல வந்தது. பாரதத்துல கொரோனா இருக்கிறதுனால ஊரடங்கு எல்லாம் போடுறதுனால யாரும் தங்கம் வாங்கல. பாவம், தங்க கடைக்காரங்களுக்கு எல்லாம் வியாபாரம் நஷ்டப்பட்டு போச்சு கொரோனால. சரி, இந்த அக்ஷய பாத்திரம்னு ஒண்ண சூரியன் கிட்ட பிரார்த்திச்சு தர்மபுத்திரர் வாங்கி இருந்தாரு.
அது எவ்வளவு பேருக்கு வேணாலும் சாப்பாடு கொடுக்கும். காமதேனு வசிஷ்டத்தை இருந்து கொடுக்கறது மாதிரி அந்த அக்ஷய பாத்திரத்தை கடைசியா திரௌபதி சாப்பிட்டு முடிச்சுட்டானா அப்புறம் அதுல அன்னைக்கு சாப்பாடு வராது. இது தெரிஞ்சிருந்த துரியோதனன் துர்வாசத்தை இப்படி சொல்லி அனுப்பிட்டான். துர்வாச முனிவர் வந்தாரு. வந்த உடனே தர்மபுத்திரர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா திரௌபதி சாப்பிட்டு கழுவி கமத்திட்டாங்க பாத்திரத்தை. இப்போ எதுக்கும் நீங்க போய் குளிச்சு ரெடியாகி வாங்க, அதுக்குள்ள நாங்க தயார் பண்ணிடுறோம் அப்படின்னு. பீமன் தான் இருக்கிறாரு, பீம பாக்கம் பெரிய சமையல்காரன், இப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாரா இருக்கும் தர்மர். ஆனா பீமன் கேட்ட போது பீமன் சொன்னா, அதெல்லாம் இவ்வளவு நேரத்துல ஒண்ணும் முடியாது. அது நம்ம கிட்ட அக்ஷய பாத்திரம் இருந்ததுனால நாம வேற பாத்திரம் மண்டலம் ஒன்றும் வேற வச்சுக்கல. மட்டும் இல்ல பொருட்கள் அரிசி பருப்பு ஒன்றும் ஸ்டாக் இல்ல. அதனால மாயாஜாலமா இது சமைக்கிறது எல்லாம் இருந்தா நான் பண்ணிருப்பேன், கொஞ்சம் முன்ன பின்னோட பண்ணிருப்பேன், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாதுட்டான். அப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க. கடைசியில திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை நினைச்சாங்க. கிருஷ்ணர் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி வந்தாரு. வந்து ஐயோ எனக்கு பசி குடலை புரட்டுது, எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன் அப்படின்ட்டு வந்தாரு. ஏற்கனவே சாப்பாடு எப்படி கொடுக்குறது பிரச்சனை இவரு இருக்காங்க. இவரு அதுக்கு மேல வந்து எனக்கு பசி சாப்பாடு போடு அப்படின்னு. அந்த இவங்க நிலைமையை சொன்னாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, எங்க அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டா, நான் பாக்குறேன் ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கேட்டு வாங்கினாரு. அதுல ஒரு கீரை இலை ஒட்டி இருந்தது அப்படின்னு. ஏன்னா சில பேர் பருக்கை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பருக்கை இருந்ததுன்னு சொன்னா திரௌபதிக்கு ஒழுங்கா பாத்திரம் கழுவ தெரியாதுங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி நினைச்சது. அதாவது சில பேர் அதுல கீரை இலை ஒட்டி இருக்கு. ஏன்னா என்னதான் பாத்திரம் கழுவ திறமைசாலியா இருந்தாலும் கீரை இலை ஒட்டி இருக்க முடியும். அதனால கீரை இலை ஒட்டி இருந்தது. அதை கிருஷ்ணன் பிரம்மார்ப்பணம் சொல்லி சாப்பிட்டாரு. அது சாப்பிட்ட உடனே அங்க குளிச்சு முடிச்சு தயாரா இருந்த துர்வாசரும் அவருடைய படைகள்னா அவருடைய ரிஷி கூட்டத்துக்கும் தயார் நிறைஞ்சு, இனி அங்க போன சாப்பிட முடியாதுன்னு சொல்லாம கொள்ளாம அவங்க அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தா நான் சொன்னேன். அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒண்ணு இல்ல, 2-3 சம்பவம் இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் நல்லவங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ, துரியோதனனுக்கு இருந்தது, எதிர்கட்சிக்காரனுக்கு இருந்தது. அதை நான் இப்ப ப்ரூவ் பண்ண போறேன். துரியோதனன் பஞ்சபாண்டவருடைய அஜ்ஞாதவாசத்துல 12 வருஷம் காட்டுல இருக்கணும். காட்டுல இருந்து முடிச்சுக்கிட்டு 1 வருஷம் மறைந்து வாழணும், யாருக்கும் தெரியாம வாழணும். அது அஜ்ஞாதவாசம் சொல்லுவாங்க. 1 வருஷ காலத்துல இவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா மறுபடி 12 வருஷம் பிளஸ் 1 வருஷம். துரியோதனுடைய திட்டமே இந்த ப்ரோக்ராம் லூப்புக்குள்ள மாட்டணுங்கிறதான். கம்ப்யூட்டர்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்றவங்க லூப்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஒழுங்கா பண்ணலைன்னா அது லூப்ல மாட்டிக்கிடும். தொடங்கின இடத்துல இருந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும், முடிவே போகாது. அத மாதிரி 12 வருஷம் பிளஸ் 1, அந்த 1 வருஷத்துல கண்டுபிடிச்சிட்டா மறுபடி 12 வருஷம் பிளஸ் 1, இப்படியே ஒரு விஷ சுழற்சியில வைஷ்ய சர்க்கிள்ல இவங்களை மாட்ட வச்சிடணுங்கிறது தான் துரியோதனுடைய திட்டமே. அந்த அடிப்படையில தான் அந்த இது பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நாடு கொடுக்கிற நல்ல புத்தியில எல்லாம் அவங்க நிபந்தனை விதிக்கல. அப்ப இவங்க 1 வருஷம் ஒழிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒழிச்சிருக்கிறாங்க. இவங்களை கண்டுபிடிக்க முடியல துரியோதனால. துரியோதனனுக்கு கர்ணனுக்கு எல்லாம் சாபம் உண்டு. நான் சொன்னேன், துரியோதனனுக்கு தொடை அடிச்சுதான் ஒரு முனிவரை இகழ்ந்ததுனால தொடையில அடிபட்டு செத்து போவேன்னு முனிவர் சாபம் கொடுத்தார். கர்ணனுக்கு பரசுராமர் சாபம் கொடுத்தாரு, வேறொரு பிராமணர் சாபம் கொடுத்தாரு. இப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி சாபத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சாபம் அவங்களுக்கு எதிரியா மாறிச்சது. பஞ்சபாண்டவர்களுக்கு சாபம் வந்தது, அர்ஜுனனுக்கு வந்தது. தேவலோகத்துக்கு போயிருந்தாரு, போன இடத்துல அவருக்கு ஒரு சாபம் வந்துட்டது. அவங்க அந்த சாபத்தையே வரமா மாத்திக்கிட்டாங்க. இதுதான் நல்லவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் சொல்றது. சாபத்தை கூட வரமா மாத்த முடியும் நல்லவங்களால, கெட்டவங்களால அது முடியாது. அப்படின்னா அர்ஜுனன் வந்து பிருகநலாங்கிற பேர்ல ஒரு அலியா இருந்தார், நடனம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பீமன் சமையல்காரனா போயிட்டான்.
நகுலன் சகதேவர் மாட மேய்க்கவும் குதிரையை மேய்க்கவும் போயிட்டாங்க. தர்மபுத்திரர் வந்து மன்னருக்கு விளையாட்டு தோழனா போயிட்டாரு. திரௌபதி ராணிக்கு சேவகியா போயிட்டாங்க. இதெல்லாம் விராட தேசம்னு ஒரு தேசத்துல இவங்க எல்லாரும் ஒழிச்சிருக்காங்க. துரியோதனன் இவங்களை தேடுறான், அவனால கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய திறமசாலியான ஒற்றர்களை அவன் மறுபடி அனுப்பியும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் தொடங்கினதுல இருந்தே முயற்சி பண்றான். ஒரு வருஷம் 11 மாசம் முடியுது, 12 மாசமே முடியுது, அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவனுக்கு பாவம், அவன் கணக்குல வீக்கு. அதனால அவனுக்கு 12 மாசம் முடிஞ்சது தெரியல. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான். அவன் இப்படி தர்மபுத்திரர்களை காணலையே, செத்து கித்து போயிட்டாங்களா, நமக்கு நிம்மதி தானா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவன் ஆலோசனை கூட்டம் போடுறான். அந்த கூட்டத்துல பீஷ்மர் சும்மா இருக்கணும், வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவர் ஒரு வார்த்தை விட்டாரு. அது அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. அவங்க பிறக்கும் போதே புண்ணியத்தோட பிறந்தவங்க, நல்ல குணங்களோட பிறந்தவங்க, தீர்காயுசோட பிறந்தவங்க, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருப்பாங்கிறது மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் நல்லா இருக்கும். எங்க மாசம் மும்மாரி மழை பெய்யுதோ அங்கதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. துரியோதனனுக்கு அப்பந்தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அடடடா, இப்படி ஒரு பாயிண்ட் நமக்கு இவ்வளவு நேரம் ஸ்ட்ரைக் ஆகலையே. உடனே தூதர்கள் எல்லாம் அனுப்புனா, எந்த நாடு நல்லா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு, போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ட்டான். எல்லாரும் தேடி பார்த்துட்டு சொன்னாங்க, அது விராட தேசம் தான் சுபிக்ஷமா இருக்கு. துரியோதனனுக்கு 100% உறுதியாயிற்று. கண்டிப்பா பஞ்சபாண்டவர்கள் அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு நல்லவங்க அவனுக்கு தெரியும். அவங்க அங்கதான் இருப்பாங்க, நமக்கு உறுதியாயிற்று. நம்ம இப்ப உடனேயே அந்த நாட்டுக்கு மேல படையெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். பாருங்க, நம்ம பல பேருக்கு பஞ்ச பாண்டவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பட்டிமன்றம் நடத்த வேண்டியிருக்கு. ஆனா துரியோதனனுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடமே இல்லை. விராட தேசம் சுபிக்ஷமா இருக்கா, அப்ப அங்கதான் இருக்காங்க. வேற சில தகவல்கள் எல்லாம் சேகரிச்சான். அங்க கீச்சகன் ஒருத்தன் இருந்தான். அவன் பல ஆயிரம் யானை பலம் உள்ளவன். துரியோதனன் கூட அவனெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு துரியோதனுக்கே தெரியும். அந்த கீச்சகனை ஏதோ ஒரு கந்தர்வன் வந்து கொண்டு போட்டானா. அது அந்த அரசன்கிட்ட, அரசனுடைய மனைவிக்கு வேலைக்காரியா ஒரு பொண்ணு இருக்கானா, சைரந்தரின்னு. அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பு தண்டா பண்ணானா, எங்க தமிழக முதல்வர் மாதிரி. அதனால அவளுடைய கந்தர்வ கணவர்கள் வந்து அவனை தொலைச்சு போட்டாங்க. அவன் தம்பி மாதிரி ஒரு 100 பேர் உண்டு, அவங்களையும் தொலைச்சிட்டாங்க. துரியோதனனுக்கு அடுத்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. பீமனை தவிர இதெல்லாம் யாரு பண்ண முடியும் இந்த உலகத்துல? பலராமரால கூட பண்ண முடியாது. குருதான். ஆனாலும் ஜராசந்தனை கொண்டவன் பீமன், ஹிடும்பனை கொண்டவன் பீமன், பகாசுரனை கொண்டவன் பீமன். இந்த மாதிரி அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரே ஆசாமி தான் உண்டு, அது பீமன் தான். கீச்சகன் கொல்லப்பட்டிருக்கான். அந்த கீச்சகனுக்கு பயந்தான் சுத்தி முழுத்துல எந்த நாட்டுக்காரனும் படையெடுத்து வரமாட்டான். எப்படி இஸ்ரேலுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இஸ்ரேல் கிட்ட சண்டை போக பயப்படுவாங்க, அத மாதிரி அஸ்தினாபுரத்துல பீஷ்மருக்கு பயந்து மத்தவங்க யாரும் சண்டைக்கு வர்றதில்லை. அதே மாதிரி அந்த நாட்டுல கீச்சகனுக்கு பயந்து தான் யாரும் சண்டைக்கு வர்றதில்லை. அதனாலதான் அந்த கீச்சகனை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைக்க முடியாம அந்த நாட்டு ராஜா திணறிட்டு இருந்தாரு. அவன் அயோக்கியத்தனம் பண்ணாலும் தட்டி கேட்க முடியாம இருந்தாரு. அந்த கீச்சகனையே ஒருத்தன் கொண்டிருக்கணும்னா துரியோதனனுக்கு சந்தேகமே இல்லை, இந்த ஆசாமிகள் தான் அங்க ஒளிச்சிருந்துகிட்டு கந்தர்வன் கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பாரதியார் சொல்லுவார் இல்லையா, வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயப்படுவார், எண்ணி பயப்படுவார் அப்படின்னு. இவனுக்குதான் இந்த கந்தர்வ கதையெல்லாம் கெட்டி விட்டுட்டு இருக்கான். பொதுவா ஊர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல சட்டவிரோத காரியங்கள்லாம் நடக்கும். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு கதை கட்டி விட்டுருவாங்க. அப்ப பயந்து நம்ம நல்லவங்க போக மாட்டோம். அப்ப இந்த சட்டவிரோத காரியங்களை தைரியமா அவங்க நடத்திக்கலாம். அதனால எந்தெந்த இடங்களும் சட்டவிரோத காரியங்கள் அங்கங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகள் இருக்கும். அத மாதிரி இந்த பஞ்சபாண்டவர்கள் கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு துரியோதனுக்கு உறுதியாயிடுச்சு. சுபிக்ஷமான நாடு இருக்கு, கீச்சகனை கொண்டிருக்காங்க.
துரியோதனுக்கு சந்தேகம் ஏதோ 99.99999% ஏற்கனவே இல்லாம இருந்தது. கீச்சகன் கதையை கேட்ட பிறகு 100% இல்ல 200% கன்ஃபார்ம் ஆயிட்டது. இங்கதான் இந்த ஆசாமிகள் இருக்காங்க. சரி, அதோட விட்டானா பாருங்க. இல்ல, அவன் இன்னும் பஞ்சபாண்டவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருந்ததுனால நம்ம இப்ப அந்த நாட்டுக்கு மேல படையெடுத்தா இந்த பஞ்சபாண்டவர்கள் சொக்க தங்கங்களாச்சா? தங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒருத்தனுக்கு கஷ்டம்னா அவங்களால சகிக்க முடியுமா? பகாசுரன் இருந்த கிராமத்துல போகும்போது இவங்க ஒரு வீட்டுல போய் சும்மா ஒன்று குடித்தானே இருக்காங்க. பகாசுரன் வரான். சும்மா தானே இருக்கணும், இருப்பு கொள்ளாம அந்த ஊர் மக்களை காப்பாற்ற போறோம், நாங்க தங்கி இருக்கிற வீட்டு பிராமணனை காப்பாற்ற போறோம்னு களத்துல இறங்கிட்டாங்க. துரியோதனுக்கு நல்லா தெரியும், தர்மபுத்திரர்கள் ஒரிஜினல் க்ஷத்திரியர்கள். இந்த இடத்துல பீமன் மன்னிக்கணும், துரியோதனன் அண்ட் கோ கர்ணன் ஒரிஜினல் க்ஷத்திரியர்கள் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது பிறகு பார்ப்போம். இவங்க ஒரிஜினல் க்ஷத்திரியர்கள் நமக்கு தெரியும். க்ஷத்திரியர்கள்னா யாரு? க்ஷதாத் அதர்மா திராயத்தே இது க்ஷத்திரிய. மற்றவர்களுக்கு ஒரு அதர்மம் நடக்குதுன்னா அத கண்டும் காணாம இவங்களால இருக்க முடியாது. அதனால இவர்கள் கண்டிப்பாக நாம அந்த நாட்டுக்கு மேல படையெடுத்து போனா அந்த நாட்டு ராஜாவுக்கு உதவி பண்ற பேர் வழின்னு வெளியே வந்துருவாங்க. 11 வருஷம் ஆச்சா, 12 வருஷம் ஆச்சா, ஒரு வருஷம் முடிஞ்சா முடியலையா, தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி கவலையே பட மாட்டாங்க. சுயநிலைமே இல்லாத பெருந்தன்மை உள்ள, மற்றவர்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுக்கிற பஞ்சபாண்டவர்கள் நாம படையெடுத்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துருவாங்க. இது இவனுக்கு இன்னொரு எண்ணம். பாருங்க, பஞ்சபாண்டவர்கள் மேல துரியோதனுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதனால இவன் என்ன பண்ணா, வடக்கே இருந்து ஒரு ராஜாவை தாக்க சொன்ன உடனே தர்மர் யுதிஷ்டிரர் அவரு ராஜாவுக்கு அறிவுரை சொன்னார். ராஜா காப்பாத்த போறேன்னு நினைச்சாரு. நினைச்சோன்னா ராஜா, நீங்க ஏன் தனியா போறீங்க? இந்த சமையல்கார பையன் சும்மா தான் கிடக்கான், தின்னு குண்டாயிட்டு கிடக்கான், அவரை கூட்டிட்டு போங்க, எதுக்காவது ஒத்தாசைக்கு பயன்படுவான் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த மாடு மேய்ச்சிட்டு குதிரை மேய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க, இல்லை சும்மா தானே கிடக்கு, நீங்க இங்க இல்லையா அவங்களுக்கு என்ன வேலை, கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாரு. ராஜா நகுல சகதேவர் பீமர் 3 பேரையும் கூட்டிட்டு போறார். ராஜ்யத்துல தர்மர் பிருகநலாங்கிற அர்ஜுனன் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க அந்த பக்கம் போறாங்க. அந்த ராஜாவை பீமன் நகுல சகதேவருடைய உதவியோட அவங்க தோக்கடிச்சிடுறாங்க. தர்மர் அவங்க அனுப்புறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சொல்லப்பட்ட 13 வருஷம் முடிஞ்சு போச்சு, அதனால அவங்க வெளியே போய் சண்டை போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தர்மர் கணக்கு போட்டிருந்தாரு. ஆனாலும் துரியோதனன் கணக்குப்படி 13 வருஷம் ஆகட்டும், 1 வருஷம் முடியட்டும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளவுதான். இப்ப அந்த பக்கம் போய் இவங்க தோக்கடிச்சாச்சு. துரியோதனன் தன்னுடைய திட்டப்படி இந்த பக்கம் இருந்து பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், இப்படி யார் யார் உண்டோ, விதுரருங்கிற ஒரு நல்லாளை தவிர எல்லாரும் உண்டு, மீது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தெற்கு பக்கம் இருந்து தாக்குறான். தாக்கும்போது இந்த தெற்கு வடக்கு நான் கரெக்டா சொல்றேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, என்னுடைய ஞாபக சக்தியிலிருந்து சொல்றேன். 2 பேரும் எதிரி திசையில இருந்து தாக்குறாங்க, அது உண்மை. அப்போ இந்த பக்கம் இருந்து படை வருது அப்படின்னா, அதுவும் அஸ்தினாபுர படையே வருது அப்படின்ன உடனே பீஷ்மரை எதுக்க முடியாதுங்கிறது லோக பிரசித்தம். அங்கே இருந்த இளவரசன், அவன் பேரு உத்தரன்னு பேரு, அவன் இந்த இளங்கன்று பயம் அறியாதுமாங்களே, நான் ஒத்தைக்கு போய் இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து எங்க அப்பாட்ட வந்து நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றேன், அப்படி சொல்லலைன்னா நான் ஆம்பளையா என்ன அப்படின்ட்டு வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு, இவன் கர்ணனுக்கு அண்ணன் நினைக்கிறேன், கர்ணனுக்கிட்ட தான் இந்த மாதிரி குணம் எல்லாம் உண்டு, அவனுக்கு அண்ணன் போல இருக்கு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கிளம்ப இருந்தான், மிச்ச சொச்ச இருந்த படையை எடுத்துக்கிட்டு. அப்போ
தர்மபுத்திரர் சொன்னாரு, தம்பி நீ தனியா போவாத, உனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் உங்க தங்கச்சிக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அவனுடைய தங்கச்சி பேரு உத்தரை, அவளுக்கு டான்ஸ் கொடுக்கறது தான் அர்ஜுன படிச்சு கொடுக்கறது அர்ஜுனுடைய வேலை. அதாவது சைரந்திரியுடைய மன்னிக்கணும் பிருகநலாவுடைய வேலை. அந்த பிருகநலாவை அந்த அலிய கூட கூட்டிட்டு போ, அவன் நல்ல தேர ஓட்டுவா பாத்துக்கோ, உனக்கு ஆத்திர அவசரத்துக்கு தேர ஓட்டுறதுக்கு ஆளு தேவைப்படும். தேரோட்டி தான் ஒரு யுத்தத்தினுடைய சில சமயங்களை நிர்ணயிப்பாரு. நீ அவளை தேரோட்டையாட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு. எனக்கு போய் ஆம்பளைக்கு போய் ஒரு அலி தேரோட்டியா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வசனம் பேசினான். எப்படியோ தர்மபுத்திரர் அவனை பேசி சரி கட்டி அர்ஜுனன் கூட அனுப்பி வச்சிட்டார். இவங்க வராங்க, வந்து தூரத்திலேயே அஸ்தினாபுரத்து படையெல்லாம் பார்த்த உடனே இந்தியாவில கிரிக்கெட் விளையாட வந்து இந்தியாவில உள்ள தெருவில் வைக்கிற கடப்பட்டங்களை எல்லாம் சாப்பிட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு வயிற்று போக்கு வந்துடும். அது மாதிரி அதனால அவங்க இந்தியாவிலும் தோத்து போயிடுவாங்க. இந்திய அணியா இந்தியாவில ஜெயிக்க முடியாது. அத மாதிரி இந்த உத்தரனுக்கு வயிற்ற கலக்கிச்சுது, ஓட பார்த்தான். அப்புறம் இந்த பிருகன்னலா அவனை கூட்டிட்டு போய் ஒரு மரத்துல இவங்க உருமாறி வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பத்திரப்படுத்தி ஒரு பிணத்தை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த பிணத்தை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு பேய் இருக்கு இந்த மரத்துல அப்படின்னு யாரும் கிட்ட வர மாட்டாங்கல்ல, அதுக்காக வேண்டிதான் இவனும் முதல்ல அந்த மரத்துல ஏறதுக்கு பயப்பட்டான். அர்ஜுனன் சொன்னா, இல்ல இல்ல நாங்க தான் இந்த பணத்தை கட்டி தொங்க விட்டது, உங்களை மாதிரி ஆட்களை கிட்ட வரவிடக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படி பண்ணியிருக்கிறோம், நீ தைரியமா யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேய் இல்லை பிசாசும் இல்லை, அந்த பார்சலை கீழே இறக்கி கொண்டு வா அப்படின்னா அந்த மூட்டை முடிச்சு கீழே இறக்கி கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து அவனுடைய காண்டீவம் மாதிரிப்பட்ட அஸ்திரங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு நீ எனக்கு வண்டி ஓட்டு, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த உத்தரனுக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும் அர்ஜுனனுடைய வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிறது தெரியும். அதனால அர்ஜுனனே சண்டை போடுறான்னா தேர் ஓட்டலாம் அப்படிங்கிற இதுல தேரை ஓட்டுனான். உத்தரன் தேர் ஓட்ட அர்ஜுனன் தன்னந்தனியனா இருந்து எண்ணிக்கிங்க, துரியோதனன், துச்சாசனன் பிளஸ் 98, அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன், ரோணர், கிருப்பர், கர்ணன் எல்லாரையும் ஒற்றைக்கு ஒருவனாக இருந்து அர்ஜுனன் தோக்கடிச்சான். துரியோதனனுக்கு தோத்ததெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவன் தூரத்துல இருந்து பார்த்தான், சண்டை போடுற விதத்தை பார்த்தான், அர்ஜுனன் தாண்டா வெளியே வந்துட்டான். 5 பேர்ல ஒருத்தரை பார்த்தாலும் நம்ம கட்சி ஜெயிச்சுது, நம்ம பார்த்தாச்சு ஜெயிச்சாச்சு அப்படின்னு. அதனால அவன் யுத்தத்துல தோக்கிறத பத்தி எல்லாம் கவலையே படல, யுத்தத்துல தோட்டான். இவங்க அவர்களை தோக்கடிச்சதுக்கு அடையாளமாக அவங்க கழுத்துல இருந்த துண்டை ஸ்கார்ஃப கழட்டிட்டு, உத்தரன் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருந்தான், நான் அவங்க கழுத்து இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு வர்றேன்னா இல்லையா பாருன்னு. அர்ஜுனன் போய் எல்லாருக்குள்ள கழட்டி வச்சுக்கோ, இப்போ நீ தேர்ல இரு, நான் ஓட்டுறேன் அப்படின்னு. உத்தரன் சொன்ன, ஐயோ போய் நான் தெரியாம உங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுறேன், இனிமேல் நீங்க தான் மேல இருக்கணும், நான் தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு. அர்ஜுனன் சொன்னா, அதெல்லாம் எங்க அண்ணன் ஒரு நாள் சொல்லுவாரு, அந்த நாள்ல பாத்துக்கலாம், அது வரைக்கும் நான் பெரியவன் நீ நினைச்சேன்னா நான் சொல்றத கேளு, நீ தேர ஓட்டு, நான் தேர ஓட்டுறேன், நீ பின்னாடி வண்டியில உட்காரு, போய் ஊர்ல போயும் சொல்லணும், நீ தான் சண்டை போட்டு எல்லாத்தையும் தோக்கடிச்ச, எல்லாரும் கழுத்து இருந்து நீ தான் கழட்டுறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு இடையில விராட நாட்டு ராஜாவும் அந்த பக்கம் யுத்தம் முடிச்சு நாட்டுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு அந்த விஷயத்த, துரியோதனனுக்கு எவ்வளவு துல்லியமாக பாண்டவர்கள் செயல்படுவார்கள் தெரிஞ்சிருந்தது. முக்கியமா தர்மப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கிறது. அவன் எதிர்பார்த்தது மாதிரியே அர்ஜுனன் வெளியே வந்தான். இதுக்கு அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. துரியோதனன் யுத்தத்தை ஆரம்பிக்கணும் என்ன, நம்ம பேச்சுவார்த்தைலாம் நடந்தது, யுத்தம் தான் முடிவாகி போச்சு. பஞ்ச பாண்டவர்கள் என்னதான் விட்டு கொடுத்து போறதா இருந்தாலும் துரியோதனன் விட்டு கொடுத்து போற மாதிரி இல்லை. அவன் அடைந்தால் அஸ்தினாபுரம், இல்லைன்னா சுடுகாடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்.
அதனால நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்தம் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த யுத்தத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை பண்ணுனா ஜெயிக்கலாம். அது எந்த நல்ல நாள்ல அந்த பூஜையை பண்ணணும். ஒரு சாமுத்திரிகா லட்சணம் 32 சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஒரு ஆளை பலி கொடுத்தா, குறிப்பிட்ட நேரத்துல பலி கொடுத்தா இந்த யுத்தம் ஜெயிக்கலாம். இப்ப துரியோதனுக்கு இது முதல்ல தெரியாது, இது தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு. அப்ப யோசிச்சான், எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? துரியோதனுக்கு கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள்ல சகதேவன் ஒரு ஈவா இருக்கு. பஞ்சபாண்டவர் 5மே ஈவா தான். கொசுவாயெல்லாம் இருக்காங்க கூடாது, ஈவானா இடிச்சவாயின்னு அர்த்தம். சகதேவன் ஒரு ஈவா இருக்கான். அவன்கிட்ட போய், அவன் ஜோதிடத்துல கரை கண்டவன், அவன்கிட்ட போய் நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா அவன் துல்லியமா கணக்கு போட்டு புட்டு புட்டு வச்சிட போறான். அத மாதிரி நாம பண்ணிட்டோம்னா நாம ஜெயிச்சிட போறோம். நம்ம பிறந்ததுல இருந்து எதிரிகளா பாவிக்கிறவங்க, அவங்களை கொல்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணணும், காட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம், அவமானப்படுத்தி இருக்கிறோம், பொண்டாட்டி சேலையை உரிச்சிருக்கிறோம், காட்டுல இருக்கும்போது என்னென்ன விதத்திலே கொடுமைப்படுத்த முயற்சி பண்ணிருக்கிறோம், அழிக்க முயற்சி பண்ணிருக்கிறோம். இது எல்லாம் துரியோதனுக்கு மறந்தோன்னும் போகல. ஆனா இவ்வளவு நம்ம அநியாயம் செய்திருந்தாலும், 1000 இல்ல 1,00,000 இல்ல கோடி அநியாயம் செய்திருந்தாலும், இந்த பஞ்சபாண்டவர்கள் ஈவாய்க்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட போய் ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லிடா தம்பின்னு சொன்னா சகதேவன் குறிச்சு சொல்லிட போறான் அப்படின்னு நம்பிக்கை. கள்ள தேடி தரமாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில அதே சகதேவன் கிட்ட பஞ்சபாண்டவருடைய இளையவன் கிட்ட போய் தேதி குறிச்சு கேட்கிறான். சகதேவன் பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தனாச்சு, குந்தியால வளர்க்கப்பட்டவனாச்சு, எப்படி இருப்பான்? அவன் துல்லியமா குறிச்சு கொடுத்துட்டான். அப்புறம் எப்பவும் போல, அதாவது இவங்க பாஞ்சாலி துயிலுற வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை எப்பவுமே விதுரர் காப்பாத்திட்டே இருப்பாரு. பாஞ்சாலி துயிலுற சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கிருஷ்ணர் காப்பாத்திட்டு இருப்பாரு. இப்பவும் அது மாதிரி கிருஷ்ணர் வந்தாரு. என்ன நாள் குறிச்சு கொடுத்தாரு, என்ன விவரத்தை கேட்டாரு. அது அமாவாசைக்கு சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஒரு ஆளை பலி கொடுக்கணும் அப்படின்னாச்சு. உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு அமாவாசை அப்படின்னு துரியோதனுக்கு சகதேவன் குறிச்சு கொடுத்தா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, முந்தின நாள் சாயந்தரமே அரவான்னு அர்ஜுனனுக்கு ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு திருமணமாகாம இருந்தது, அந்த ஒரே ஒரு குறை இருந்தது, அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி அவனை பலி கொடுத்தாங்கன்னும், அரவான் சந்தோஷத்தோட அவனே முன்வந்து என்ன பலி கொடுங்கன்னு சொல்லி அவனை பலி கொடுத்தாங்க. அப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கும் சந்தேகம் வந்துச்சு, என்னடா இது, நாளைக்கு தானே அமாவாசை, இவர் இன்னைக்கே பூஜை பண்றாரு அப்படின்னு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டாம் அவங்க 2 பேரும் கிருஷ்ணன் கிட்டே நேரடியா வந்துட்டாங்க. யாருக்காவது பிரச்சனைனா கடவுட்ட போய் தானே கேட்க முடியும், கடவுட்டே கேட்போன்ட்டு வந்துட்டாங்க கிருஷ்ணன் கிட்ட. இல்ல கிருஷ்ணன் கேட்டார், அமாவாசைனா என்ன அப்படின்னு. அது நாங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா அதுக்கு பேர் அமாவாசை அப்படின்னாங்க. ஆமா, இப்ப 2 பேரும் பக்கத்துல இருக்கீங்க, அமாவாசை கரெக்ட் தானே, போடு பலியா அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன், துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை இவ்வளவு துல்லியமாக நல்லவர்கள்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மேற்கொண்டு துரியோதனன் சரியான அயோக்கியன், அதாவது க்ஷத்திரியத்தனமே இல்லாதவர்கள், துரியோதனன் கர்ணன் கோ க்ஷத்திரியத்தனமே இல்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வணக்கம் ஜி. சொல்லுங்க. நீங்க அந்த ஆத்த தாயினுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தீங்க இல்லையா, ஆத்த தாயின், அது
சமஸ்கிருதத்துல ஒரு தடவை சொல்ல முடியுமா? அக்னிதோ கரதச்சைவ. ஏக நிமிஷம். அக்னி தக, அக்னியை தருபவன் கொடுப்பவன், அக்னி தக. நீங்க சம்ஸ்கிருதம் பாரதியில இருந்தா? ஆம் ஆம் மகோதய. சரி, இப்ப அக்னி தக மூணாவது தா. கரதக, கரம்னா விஷம், தான கொடுக்கிறவன். ச ஏவ, அக்னிதக கரதக ச ஏவ. சஸ்திரபாணிஹி தன அபஹ. இது முதல் வரி. அடுத்த வரி க்ஷேத்ர தார 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 தாரம், அந்த தார. ஹரஹ ச ஏவ. ஷடேதே ஷடு ஏதே ஆத தாயினக. எனக்கு கர்ணன் மாதிரி அந்த டைம்ல மறந்து போச்சு, இப்ப ஞாபகம் வந்துட்டது. நான் இப்ப ஸ்லோகத்தை முழுமையா சொல்றேன், அந்த சந்தி எல்லாம் சேர்த்தே சொல்றேன். அக்னிதோ கரதச்சைவ சஸ்திரபாணிர் தனாபகஹ க்ஷேத்ரதார ஹரஸ்சைவ ஷடேதே ஆத தாயினக. வேறொரு பாட்டமும் இருக்கு, ஆனா அர்த்தம் இதுதான், அர்த்த வித்தியாசம் கிடையாது. வசிஷ்ட ஸ்மிருதியில சின்ன பாட்டம். இன்னொரு சந்தேகம், நாராயணம் நமஸ்கிருத்தியன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நரம் செய்வ நரோத்தமம் சொல்றாங்க. அந்த இடத்துல நரோத்தமம்ங்கிறது ஒரு விசேஷ பதம். நரேஷு உத்தமக சிரேஷ்டகன்ற ஒரு பதத்தை அர்ஜுனன்ற ஒரே ஒரு கேரக்டருக்கு கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல ஜஸ்டிபிகேஷன் அர்ஜுனனுக்கு என்ன இருக்கலாம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. மற்ற எல்லாவரிலும் தலை சிறந்தவன் அப்படிங்கிறது. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்துல சில இடங்களில் குறிப்புகள் வருது, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நர நாராயணர்களுடைய வடிவம். அந்த ஸ்லோகமே அதுதான் சொல்லுது, நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம். நரநாராயணர்கள் தான் அர்ஜுன கிருஷ்ண அர்ஜுனர்களாக வந்தார்கள் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் அந்த ஸ்லோகம் எழுதியிருக்கு. அதனால முன் ஜென்மத்துல அவர் நரன்ங்கிற பெயர்ல இருந்தாரு. பத்ரிநாத்ல இன்னைக்கும் கூட 2 பர்வதம் இருக்கு. அந்த பத்ரிநாத்தை சுற்றியுள்ள மலைகளை அந்த 2 மலையில மட்டும் பனி படர்ந்திருக்கும். எப்படி என் பின்னாடி இருக்கிற கைலாஷ்ல மட்டும் பனி படர்ந்து இருக்கோ, சுற்றியுள்ள மலைகள்ல பனி இல்லையோ, அதே மாதிரி பத்ரிநாத்லயும் நரநாராயண பர்வதம்னு 2 பர்வதம் இருக்கு கோவில் பக்கத்துல. அந்த 2 மலைகள்ல மட்டும் பனி படர்ந்திருக்கும். அங்க நரநாராயணர்களாக அவங்க 2 பேரும் தபம் பண்ணாங்க அப்படின்னு ஐதிஹ்யம். அதனால நரர்கள்ல அர்ஜுனன் தலை சிறந்தவன் தான். அவருடைய பூர்வ ஜென்ம கதை இருக்கு அதுக்கு, அவரு எப்படி நரநாராயணன் தவம் பண்ணாங்கன்னு எல்லாம். அதனால அர்ஜுனன் தலை சிறந்தவன், நர உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கீதா வந்து மகாபாரதத்துல ஒரு பகுதி தான். இப்ப இவர் சண்டை டைரக்டா அவரு கிருஷ்ணன் என் பக்கத்துல இருக்கிறாரு, முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு குருமார்களா இருந்தா என்ன, தாத்தாவா இருந்தா என்ன, சொந்தக்காரர்களா இருந்தா, இவர் போய் சண்டை பிடிச்சிருந்தாருன்னா பகவத்கீதையே நமக்கு கிடைச்சிருக்காது. அது ஒரு பாயிண்ட். 2வது, தெய்வ சம்பன்ன குணங்கள்லாம் அர்ஜுனன் ஒருத்தருக்கு தான் இருக்குதா, மத்த பஞ்ச பாண்டவர்கள் யாருக்குமே இல்லையா? அந்த ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கொடுக்க முடியுமா? அதாவது பொதுவா சாஸ்திரங்கள் கேட்கப்படுகிறவர்களுக்கு தான் சொல்லப்படும். அதனால இப்ப யுதிஷ்டன் வந்து தலை சிறந்தவர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பீமனும் அப்படித்தான், நகுல சகோதரர்களும் அப்படித்தான். இதுல அர்ஜுனனுக்கு மட்டும்தான் குழப்பம் வந்தது. குழப்பம் வந்தது மட்டும் இல்ல, அர்ஜுனன் அந்த குழப்பம் வந்த அர்ஜுனன்
2வது அத்தியாயம் 6, 8 அந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக அப்படிங்கிற ஸ்லோகம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் 8 நினைக்கிறேன். நான் உன்னை சரணடைகிறேன், நீ எனக்கு உபதேசம் செய்வாயாக அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த ஸ்லோகம் இப்ப எனக்கு கொஞ்சம் தடுமாறுது. அந்த ஸ்லோகம் வர்ற வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா கீதையில பகவான் உபதேசத்தை தொடங்கல. உண்மையிலே பகவான் பேச தொடங்குறது 1வது அத்தியாயத்திலே பேச தொடங்கிடுவார். ஆனாலும் ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு எழுதி வியாசர் முன்னிலைப்படுத்துறது 2வது அத்தியாயத்துல. ஆமா ஆமா, அந்த ஸ்லோகத்துலதான் ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு போடுறாரு. ஆனா பகவானுடைய உபதேசம் எங்க தொடங்குது அப்படின்னு சொல்லும் போது ஆதிசங்கரர் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தை அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே அசோ கதாசூன் அகதாசூன்ஸ்ச நான் அனுசோச்சந்தி பண்டிதாகங்கிற ஸ்லோகத்துல இருந்துதான் ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அங்கதான் பகவானுடைய உபதேசம் தொடங்குது அப்படிங்கிறதுனால. அப்போ யாரு உங்கள்கிட்ட கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க சொல்லணும். யாரு உங்கள்கிட்ட ஸ்ரத்த வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டதான் நீங்க சொல்லணும். யாரு உங்ககிட்ட சரணாகதி ஆகுறாங்களோ அவங்க கிட்டதான் நீங்க சொல்லணும். அந்த பிரபன்னக அப்படிங்கிற வார்த்தைய பகவான் அர்ஜுனன் வந்து அந்த 8வது ஸ்லோகத்தை சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் முடியும் போது இப்படி முடியும் அந்த ஸ்லோகம். ஷாதி எனக்கு நீ உபதேசம் செய்வாயாக, மாம் பிரபன்னம் உன்னை சரணடைந்த எனக்கு அப்படின்னு. இந்த சரணாகதி அந்த இடத்துல அர்ஜுனன் கிட்ட பார்க்க முடியுது. உபதேசம் பண்ணு கேட்கவும் செய்யறாரு. அதனால அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அதுதான் முக்கியமான காரணம். குழப்பம் இருக்கிறவங்களுக்கு, நோய் இருக்கிறவங்களுக்கு தான் மருந்து வேணும், குழப்பம் இருக்கிறவங்களுக்கு தான் தெளிவு வேணும். 1. 2வது சரணடைந்தவர்களுக்கு தான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அர்ஜுனன் அந்த இடத்துல குழப்பம் இருந்தது மட்டும் இல்ல, அவனுடைய பூர்வ புண்ணியத்தினால பகவான சரணடையவும் செய்தான். அதனால பகவான் அவனுக்கு உபதேசம் பண்ணார். மனுஸ்மிருதியில இருக்கு, நான் சொன்னேன் நூத்ரே பாத்தகம் கிஞ்சித்து அத சம்ஸ்காரம் நார்கதி அப்படின்ட்டு. சூத்ரன் கிட்ட தூய்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை, அதனால அவனுக்கு சம்ஸ்காரம் தேவையில்லை அப்படின்னு. அதே மாதிரி தர்மனுக்கோ பீமனுக்கோ எல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. பீமன் தொடக்கத்துல இருந்தே ரொம்ப தெளிவான ஆளு, அதனால அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணனுடைய உபதேசம் தேவையில்லை. அர்ஜுனன் எப்பவுமே அண்ணனை கடைபிடிக்கிறதா, மூத்த அண்ணனை கடைபிடிக்கிறதா, 2வது அண்ணனை கடைபிடிக்கிறாங்க குழப்பத்திலே வளர்ந்து வந்தவன். அதனால என்னவோ அவனுக்கு இந்த கட்டத்திலையும் குழப்பம் வந்தது. அதனால அந்த உபதேசம் நம்முடைய புண்ணியம், அவனுக்கு குழப்பம் வந்தது, நம்முடைய புண்ணியம் நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. அதே மாதிரி க்ஷத்ரியக்கு சொன்னீங்க, க்ஷதாத் அதர்மாத் ந ராஜதேவ ராயதே. க்ஷதாத் அதர்மாத் த்ராயதே. அச்சா, த்ரா டு ப்ரொடெக்ட். காயந்தம் த்ராயதே இதி காயத்ரி. அத மாதிரி அதர்மாத் த்ராயதே இதி க்ஷத்ரியக. ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட விளக்கம். நன்றி. நீங்க எந்த ஊரு? நான் மும்பைல இருந்து. சரி, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, அடுத்த வகுப்புல கேள்விகள் இருந்தா மாதாஜிட்ட கொடுங்க. அடுத்த வகுப்புல எனக்கு அவங்க பாஸ் பண்ணுவாங்க. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே.
ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. விடை வாங்கிக்கிட்டோம் மாதாஜி. ஓகே.